மற்றொரு அண்மை செய்தி, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம். சென்னையில கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில நேற்று முன்தினம் காலை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்த நிலையில நேற்று சென்னையில வெயிலுடைய தாக்கம் என்பது சற்று அதிகரித்து இருந்த நிலையில இன்று காலை தற்பொழுது வேளையில சென்னையின் பல்வேறு பகுதிகளிலேயும் லேசானது முதல் ஒரு சாரல் மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. கருமேகங்களை தற்பொழுது சென்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், அதே போல எழும்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட சென்னையின் மைய பகுதிகளிலும் புறநகர் பகுதிகள், குறிப்பாக வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய இந்த புறநகர் பகுதிகள், புதுச்சேரி அதாவது மயிலாடுதுறை தொடங்கி சென்னை வரையே ஒரு இருண்ட சூழல் இருக்கிறது. அதே போல சாரல் மழை என்பது பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக தான் தற்பொழுது இருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில்தான் மதியம் 1 மணி வரை நெல்லை, கோவை, அதே போல திருப்பூர், தேனி, தென்காசி, நாகை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சென்னை மீனம்பாக்கத்துல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகிய நிலையில தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கம் என்பது படிப்படியாக குறைய தொடங்கி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவுமே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது உள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.